ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பனு இஸ்ரவேல் பக்கம் நபியாக அனுப்பப்பட்ட ஈசா அவர்கள் சொன்னார்கள், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களால் அனுப்பப்பட்ட ரசூலாக இருக்கிறேன். முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத்தி வ முபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத். அஹ்மத் என்ற திருநாமத்தோடு அருள்நாமத்தோடு ஒரு நபி வர இருக்கிறார் என்கிற செய்தியை அல்லாஹ் சொன்னார். அருமை மூமின்களே, யமன் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசர்களுக்கு துப்பான் என்ற ஒரு பெயர் உண்டு. அப்படி ஒரு அரசர் ஒரு காலத்திலே மதீனாவை கைப்பற்றினார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானாரின் வரலாறு சாதாரண மனிதர்களின் வரலாறா? துப்பான் மதீனாவை கைப்பற்றினான். கைப்பற்றிய உடனே அவனுக்கு ஒரு கொடும் வியாதி ஏற்பட்டது. திருத்தூதர் வர இருக்கிறார் என்றும், அவர் இங்கே வாழ இருக்கிறார் என்றும், அவர் இங்கே மறைந்திருப்பார் என்றும் எல்லாம் முன் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது நடந்தது தெரியுமா? சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. அருமையான மூமின்களே, இப்பொழுது அங்கே வந்து இந்த செய்தியை சொல்லப்பட்ட உடனே துப்பாய் அரசர் என்ன சொன்னார் தெரியுமா? சரி, அப்படியானால் நான் இதை நீங்கள் இந்த வர இருக்கிறார், ஒரு நபி வர இருக்கிறார், அந்த நபி வாழக்கூடிய பூமியை நீங்கள் கைப்பற்றிய காரணத்தினால உங்களுக்கு இந்த வியாதி ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஊரை விட்டு நீங்கள் காலியாகிவிட்டால் இந்த ஊரை விட்டு விட்டால் உங்களுக்கு வியாதி குணமாகிறது சொல்றார். இப்பொழுது அரசர் என்ன செய்தார் என்றால் ஒப்புக்கொண்டு அந்த மதீனா எத்ரிபை விட்டு அகலப்படுவதற்கு முன்னால் ஒரு சீட்டினை எழுதி ஒரு பட்டயத்தை தயார் செய்து அந்த பட்டயத்திலே எழுதினார்கள். என்ன எழுதினார்கள்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை போது அப்படி ஒரு இறுதி நபி வர இருக்கிறார்கள். அந்த நபி வருகின்ற பொழுது நாம் கொடுக்கிற இந்த இடத்தை இந்த வீட்டோடு சேர்ந்து அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று பரம்பரையாக இதை பாதுகாத்து வர வேண்டும் என்று சொல்லி பட்டயம் எழுதி கொடுத்து ஒரு வீட்டையும் ஒப்படைத்து விட்டு இதோ அரசர் மதீனாவை விட்டும் அந்த எதிரி என்ற நகரத்தை விட்டும் வெளியேறுகிறார்கள். அவருடைய வியாதி குணமாகிவிட்டது. அருமையான மோமின்களே, நமது உயிருக்கு உயிரான உயிரிழந்து மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பொழுது ஒட்டகத்திலே வந்தார்கள். மதீனாவுக்குள் நுழைந்தார்கள். மதீனாவுக்குள் நுழைந்த பொழுது அந்த ஒட்டகம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே படுத்துக் கொண்டது. சஹாபிகள் அந்த ஒட்டகத்தை எழுப்பிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய உத்தரவை கேட்டுத்தான் படுத்திருக்கிறது, அல்லாஹ்வினால் ஏவப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். கடைசியாக அவர்கள் படுத்த இடத்தில் ஒரு சஹாபியுடைய வீட்டில் தான் தங்கினார்கள். அவர்கள் தான் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் கொடுத்த வீடுதான் அந்த துப்பை என்ற அரசன் கொடுத்த வீடு. பெருமானாருடைய வரலாறு அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அருமையான மூமின்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நிறைய முன்னறிவிப்புகள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட நேரத்தின் அருமை கருதி ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மண்ணுலகத்திலே வருகை தந்தவுடனே பிறப்பு செய்தியை கேள்விப்பட்ட உடனே 2 பேர்கள் வந்து கேட்டார்கள், முஹம்மது இந்த வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறகு அந்த வருகை நடந்த பொழுது 2 பேர்கள் வந்து கேட்டாங்க. ஆம் என்று சொன்னார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள். அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை கேள்விப்பட்டவுடனே அந்த 2 பேரும் வந்து கேட்கிறாங்க. ஆமா என்று சொல்லிவிட்டு அவருடைய முதுகிலே முத்திரை இருந்ததா என்று கேட்டார். ஆம், நுபுவத்துடைய முத்திரை இருக்கிறது என்று சொன்ன உடனே அவர்கள் 2 பேரும் சொல்லிக் கொண்டே விழுந்தார்கள். எங்களுடைய மார்க்கத்தை அழிப்பதற்கு யூதர்களாக இருந்த அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய மார்க்கத்துக்கு அழிப்பதற்கு இப்பொழுதுதான் நாட்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி மயக்கமுற்று விழுந்ததாக விதாயா நிஹாயா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை அல்லாஹ் தஆலா முன்கூட்டி இந்த சமுதாயத்துக்கு அறிவித்து சிறப்பித்திருக்கிறார். அருமை மூமின்களே, ஆக அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது விழா என்பது இன்றைக்கு நேற்றல்ல, உலகம் தோன்றிய காலம் முதல் நடந்தேறி கொண்டே இருந்தது. சூக்கே உக்கால் என்ற இடத்திலே 4 வயது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் 2 யகூதிகள் என்னவோ பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே அருமையானவர்களே, என்னமோ 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. குழந்தைய சுட்டி காட்டி பேசினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அருமை
தாய்க்கு பயம் வந்து என்ன தெரியல, என்ன பேசுறாங்கன்னு தெரியல, என்ன பிரச்சனை தெரியல என்று பயம் வந்து விட்டது. கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டார்கள். அருமையானவர்களை சுதாரித்துக் கொண்ட உடனே என்ன நடந்தது என்றால் அந்த 2 பேரும் வந்து கேட்டாங்க ஹலீமத்து சாதியாவிடத்துல இந்த குழந்தை யார் என்று கேட்டாங்க. முகமது என்று சொன்னார். குழந்தையுடைய பேரு முகமது என்று சொன்னார். இவருடைய தாய் யார் என்று கேட்டார். நான் தான் என்று சொன்னார். அவங்களுக்கு விஷயம் விளங்கிடுச்சு. இப்ப சொன்னாங்க நான் தான் சொன்னாங்க. உங்களுடைய தந்தை எங்கே என்று கேட்டார். இதோ பக்கத்தில் இருக்கிறாரே இவர் தான் ஹலிமாவுடைய கணவர் உட்கார்ந்தார். இவர் தான் என்று தந்தை என்று சொன்னார். இப்பொழுது அந்த 2 பேரும் சொன்னார், நான் பார்த்த அடையாளங்கள் அத்தனையும் சரியாக இருக்கிறார். முன்வேகத்தில் பெருமானா இப்படி ஒரு நபி வருவார் என்று எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவருடைய நிறம், அவருடைய கலர், அவருடைய தன்மை, அவருடைய முக பாவனை என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் இவரிடத்தில் அப்படியே இருக்கிறது. அவர் பிறப்பதற்கு முன்னால் தந்தை இருக்கக்கூடாது என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எல்லாம் பார்த்தேன் சரியாக இருக்கிறது, தந்தை மட்டும் இல்லை என்று சொல்லி இருந்தால் எங்கள் மார்க்கத்தை அழிக்க வந்தவர் இந்த குழந்தை தான் என்பதை புரிந்து கொண்டு இவரை நாங்கள் கொண்டிருப்போம் என்று அந்த யகூதிகள் 2 பேர்களும் சொன்னார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை இந்த உலகத்தினுடைய தொடக்கம் முதலே இந்த சமுதாயத்திற்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. அந்த பெருமானார் நாயகத்தினுடைய புகழை, அவருடைய உயர்வை, அவருடைய கண்ணியத்தை குலைக்க எவன் முற்பட்டாலும் அவன் சிதைத்து போவான், சின்னால் பின்னப்பட்டு போவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அத்தகைய கூட்டத்தில் நம்மை சேர்க்காமல் இருப்பானாக, நம்முடைய சந்ததிகளை பாதுகாப்பானாக. வலிமார்கள், நாதாக்கள், ஆரிஃபீன்கள், ஷேகுமார்களை பின்பற்றி வாழ்கிற நல்ல தௌஃபீக் அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. ஷேகுமார்களுடைய பொருட்டால், நாதாக்கள் நல்லவர்களுடைய பொருட்டால் நம்முடைய வியாதிகளை குணப்படுத்துவாயாக. ஈமான் சலாமத்தாக எங்களை காட்டுவாயாக. எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைகளுக்காக மூளை முடுக்குகளுக்கு எல்லாம் சென்று சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையும் உறுதிமிக்க தன்மை, அதை எதிர்கொள்ளுகிற பொழுது எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமையும் ஆற்றலை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. சஹாபாக்களை குறைபடுத்துபவர்களையும் இந்த மார்க்கத்தை சிதைப்பவர்களுக்கு எங்களுக்கு நீ பாதுகாப்பு அருள்வாயாக. இந்த அருமையான வாய்ப்பை வழங்கியமைக்காக வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.